வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் நடைபெற இருக்கும் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வில் தாள் 1 தாள் 2 தமிழ் பாடத்தில் கேட்கவிருக்கும் முக்கியமான வினாக்களை தினத்தோறும் நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்து வருகிறோம். இன்றைய தினம் இதுவரையில் நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கக்கூடிய மொத்த வினாக்களையும் தொகுத்து அதில் 100 வினாக்களை மட்டும் இந்த வீடியோவில் நாம் ரிவிஷனாக பார்க்க இருக்கின்றோம். எந்த வீடியோவை திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு கேட்கும்போது ஈஸியாக உங்களுக்கு மனசில் பதியும். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தந்தை பெரியார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? கணியன் பூங்குன்றனார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர் யார்? முடியரசன். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து சொல்லின் எந்த இடத்தில் இடம்பெறும்? இடையில் மட்டும். திங்கள் என்பதன் பொருள் என்ன? நிலவு. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? மூன்றுரை அரையனார். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? 1780. தேசியம் காத்த செம்மல் என பாராட்டப்படுபவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மூக்கு. தேசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நாடு. நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது? தாளம்பூ. இயல் இசை நாடகம் ஆகிய மூன்றும் இணைந்தது எது? முத்தமிழ். தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். கொன்றைவேந்தன் நூலை எழுதியவர் யார்? ஔவையார். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்ரிபாய் புலே. ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயின் மொழியார். பனைமரத்தின் சிறப்புகளை கூறும் நூல் எது? பன்னிரு பாட்டியல். ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? கேரளா. காமராஜருக்கு கல்விக்கண் திறந்தவர் என பட்டம் சூட்டியவர் யார்? தந்தை பெரியார். கல்லணை கட்டப்பட்ட காலம் எது? 2ஆம் நூற்றாண்டு. தன்னாடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? சமண முனிவர்கள். மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். ஏறெழுபது நூலின் ஆசிரியர் யார்? கம்பர். அக்னி சிறகுகள் நூலின் ஆசிரியர் யார்? அப்துல் கலாம். தமிழுக்கு அமுதென்று பேர் என பாடியவர் பாரதிதாசன். பசிப்பினி போக்கிய பாவை யார்? மணிமேகலை. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? சு. சக்திவேல். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்? தனிநிலை. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது? தேம்பாவணி. காமராஜரின் அரசியல் குரு என அழைக்கப்படுபவர் யார்? சத்தியமூர்த்தி. காவிரி பூம்பட்டின வாணிகத்தை விவரிக்கும் நூல் எது? பட்டினப்பாலை. நல்லொழுக்கங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆசாரக்கோவை. உலகில் அதிக அளவில் பேசப்படும் மொழிகளில் தமிழுக்கு எத்தனையாவது இடம்? 20வது இடம். புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? விருத்தாசலம். தமிழ்நாட்டின் 2வது பெரிய நூலகம் எங்குள்ளது? மதுரை. பாஞ்சாலி சபதம் நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும்? 2. கயிறு என்பது எவ்வகை சொல்? இயற்சொல். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? சீனா. வெற்றி வேர்க்கை நூலின் ஆசிரியர் யார்? அதிவீரராம பாண்டியன். வேலு நாச்சியாரின் தளபதிகள் யாவர்? மருது சகோதரர்கள். 8 தொகை நூல்களுள் ஒன்று எது? நற்றிணை. ஆயுத எழுத்து எவ்வாறு ஒலிக்கப்படும்? நுட்பமாக. பொருணர் என்பதன் பொருள் என்ன? பாணர்.
குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அள வள்ளியப்பா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல். சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் யார்? காரியாசான். தமிழ்நாட்டின் காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர். இந்திய நூலக அறிவியலின் தந்தை எனப்படுபவர் யார்? சீர்காழி இரா அரங்கநாதன். நாட்டுப்புற பாடல்கள் எவ்வகை இலக்கியத்தை சார்ந்தது? வாய்மொழி இலக்கியம். வேலுநாச்சியாரின் புலிப்படை தளபதியாக இருந்தவர் யார்? குயிலி. ஏழை பங்காளர் என்று போற்றப்படுபவர் யார்? காமராஜர். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. தமிழ் மொழியில் மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3. வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? எத்திராசலு என்கிற அரங்கசாமி. மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? அனுமன். பெரிய திருவடி என்று அழைக்கப்படுவது எது? கருடன். தமிழில் தோன்றிய முதல் உலா நூல் எது? திருக்கைலாய ஞான உலா. எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன? காற்று. செல்லி என்பது எவ்வகை சொல்? திசை சொல். சிவகங்கையை மீட்டெடுக்க வேலுநாச்சியாருக்கு உதவியவர்கள் யார்? மருது சகோதரர்கள், ஹைதர் அலி, தாண்டவராயர். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? பாரதியார். திராவிட மொழிகளின் தாய் எது? தமிழ். காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரை. துன்பம் வெல்லும் கல்வி பாடலின் ஆசிரியர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். காமராஜருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு 1976. ஆசாரக்கோவையில் ஆசாரம் என்பதன் பொருள் என்ன? ஒழுக்கம். உழைப்பாளர்கள் களைப்பை மறக்க பாடும் பாடல் எது? நாட்டுப்புற பாடல். வித்த வித்தை அல்லது கற்பகதரு என போற்றப்படும் மரம் எது? பனை மரம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். நன்னெறி நூலின் ஆசிரியர் யார்? சிவப்பிரகாச சுவாமிகள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். வெற்றி வேர்க்கை நூலின் மற்றொரு பெயர் என்ன? நருந்தொகை. தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாடியவர் பாரதிதாசன். ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு யாருடைய வரிகள்? ஔவையார். வாக்குண்டாம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல் மூதுரை. அல்லும் பகலும் கருங்கடலே உனக்கு அலுப்பும் இல்லையோ கருங்கடலே யாருடைய வரிகள்? கவிமணி. மகரம் என்பதன் பொருள் என்ன? மீன். கவிமணி பிறந்த ஊர் எது? தேரூர். ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் யார்? ரனே லெனக். நீவிர் என்பது முன்னிலை பன்மை. அவை என்பது படர்க்கை பன்மை. ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது முல்லை நிலம். கங்கா நதியின் கடாரமும் கைக்கொண்டு கங்காக பொறிபறந்த கற்பம் யாருடைய வரிகள்? ஒட்டக்கூத்தர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள நந்தி எவ்வாறு செய்யப்பட்டது? செங்கல்லால் கட்டப்பட்டது. எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் இடப்படும் குறியீடு அரைப்புள்ளி. ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது பயன்படுத்தும் குறி இரட்டை மேற்கோள் குறி. தமிழன் என்றோர் இனமுண்டு என்ற வரியை பாடியவர் ராமலிங்கனார். தனித்தனியே பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. மலேசிய நாணயத்தின் பெயர் ரிங்கிட். அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் முனைப்பாடியார்.
குறிஞ்சித்திட்டு எனும் நூலை எழுதியவர் பாரதிதாசன். கவிஞர் தமிழ் ஒளி அவர்களுக்கு பெற்றோர் வைத்த பெயர் விஜயரங்கம்.